EZVIZ LT70 smart lock installation. ஸ்ட்ரைக் பிளேட்டோட ஷேப்பு அந்த லாக் பாடியோட பொசிஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டோர் திக்னஸ்ஸு 40 mmலேருந்து 110 mm வரைக்கும் இருக்கலாம். ஸ்ட்ரைக் பிளேட்டோட சென்டருக்கும் டோரோட எட்ஜுக்கும் மினிமம் 20 mm டிஸ்டன்ஸ் இருக்கணும். லேட்சோட டைரெக்ஷன் செக் பண்ணிக்கோங்க. டோர் இன்சைடு ஓப்பனிங்காக அவுட் சைடு ஓப்பனிங்காக தகுந்த மாதிரி லேட்சோட டைரெக்ஷனை நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த நாபை புஷ் பண்ணி நீங்கள் லேட்சை 180 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த ஹேண்டில் வந்து லெஃப்ட் சைடு ஓப்பனிங் டோரா ரைட் சைடு ஓப்பனிங் டோரான்னு பார்த்து அந்த ஸ்க்ரூவை வந்து மாற்றி போட்டு நீங்கள் ஹேண்டிலை வந்து ரொட்டேட் பண்ணி திருப்பிக்கலாம். லாக்கோட பாடியை டெம்பரரியாக ஃபிக்ஸ் பண்ணி ஹோலோட மார்க்கிங் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அந்த டெம்ப்ளேட் படி நீங்கள் ஹோல் மார்க் பண்ணிவிட்டு ட்ரில்லிங் பிட் யூஸ் பண்ணி நீங்கள் போத் சைடு ஹோல்ஸ் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இந்த லாக் பாடி ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க் பண்ண இடத்துல தேவையான ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நீங்கள் மார்க்கிங்க்கு தகுந்த மாதிரி தேவையான சைஸ் பிட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான ஹோல்ஸ் போட்ட அப்புறம் லாக்கோட பாடியை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிடலாம். இது லாக்கோட ஃப்ரண்ட்டு பாடி அண்டு இது லாக்கோட பேக் சைடு பாடி. லாக் பாடி இன்ஸ்டால் பண்ண அப்புறம் சிலிண்டரை மிடில் இன்ஸ்டால் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் பாடியை வந்து இந்த வீடியோவில் காட்டின போல் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஃப்ரண்ட் பேனலோட கேபிளை பேக் பேனலில் அந்த பர்டிகுலர் ஜாக்கில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு பேக் பேனலையும் நம்ம பின்னாடி இன்ஸ்டால் பண்ணிடலாம். அந்த மிடில் இருக்கிற ராடு வந்து கரெக்டாக இன்சர்ட் ஆகிற போல் இன்சர்ட் பண்ணலாம். இப்போது பின்னாடி 2 ஸ்க்ரூவையும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப் அண்ட் டவுன். ஸோ பேக் ஹேண்டில் வந்து புஷ் பண்ணும்போது அந்த லிவர்ஸ் வெளியில் வரும். இப்போ கரெக்டாக நம்ம லாக் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பேட்ரிஸ் போட்டு ஆன் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பின்னாடி ப்ரோக்ராம் செட் பட்டன் இருக்குது. செட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 1 ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அட்மின் என்ரோல் ஆகும். ஸோ அட்மினோட ஃபிங்கரை வந்து 6 டைம்ஸ் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் ஃபஸ்ட் டைமு. ஸோ 6 டைம் ரெஜிஸ்டர் பண்ண அப்புறம் பின் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணது 2 ப்ரெஸ் பண்ணணும். ஸோ நமக்கு தேவையான பின்னை 2 டைம் வந்து என்ரோல் பண்ணணும். 2 டைம் கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் ஹேஷ் ப்ரெஸ் பண்ணால் அந்த பின் சேவ் ஆகிரும். நெக்ஸ்ட்டு ஆக்சஸ் கார்டுக்கு 3 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஹேஷ் கொடுத்தா சேவ் ஆகிடும். ஸ்டார் கொடுத்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிடும். ஸோ அதே போல் யூசர் ரெஜிஸ்ட்ரேஷனும் சேம் தான். ஃபஸ்ட் டைம் பட்டன் செட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அட்மின் வெரிஃபிகேஷன் கொடுக்கணும். ஃபிங்கர் பிரிண்ட்டோ கார்டோ பின்னோ ஏதோ வெரிஃபை கொடுத்த அப்புறம் 1க்கு வந்து ஃபிங்கரு, 2க்கு வந்து பின் நம்பர், 3 கார்டு. அதுபோல் நீங்கள் யூசரும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேஷ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த யூசர் சேவ் ஆகிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த மெனுவிலேருந்து வெளியில் வந்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.